எதிரான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், என்னென்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது, என்னென்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு? ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிலுவையில் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீது தற்பொழுது நீதிபதிகள் ஜே.பி. பர்ரிவாலா, ஆர். மகாதேவன் அடங்கிய அமர்வு தற்பொழுது தீர்ப்பை வாசித்து வருகிறது. மூத்த நீதிபதியான ஜே.பி. பர்ரிவாலா தற்பொழுது தீர்ப்பை வாசித்து வருகிறார். தீர்ப்பினுடைய சாராம்ச பகுதியை தான் அவர் தற்பொழுது வாசித்து வருகிறார். அந்த இதுவரை வாசித்திருக்கக்கூடியதனுடைய முக்கிய சாராம்சம் என்பது அரசியல் சாசன பிரிவு 20 கீழ் ஆளுநருக்கு எந்த மாதிரியான முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது அரசியல் சாசன பிரிவு 200 தான் ஆளுநரினுடைய அதிகாரங்கள் தொடர்பான எல்லைகள், அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், அந்த எல்லைகளை வகுத்திருக்கிறது. எனவே அந்த அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு என்ன மாதிரியான முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக தான் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாக நீதிபதி ஜே.பி. பர்ரிவாலா ஆரம்பத்திலேயே தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வாசித்து வருகிறார். இந்த வழக்கு மீதான விசாரணையின் பொழுது குறிப்பாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை, அதாவது தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்குமாறு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஆளுநர் காலம் எதையும் நிர்ணயிக்காமல் பல்வேறு மாதங்களாக அந்த மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. மேலும் பஞ்சாப் மாநிலம் அம்மாநில ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அந்த தீர்ப்பை தமிழ்நாடு ஆளுநர் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய முக்கியமான ஒரு வாதமாக இருந்தது. எனவே அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்துதான் தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் தங்களது தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்பாக அளித்த பஞ்சாப் மாநில வழக்கு, அதே போல டி.கே. பவித்ரா என்பது தொடர்பான அந்த வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்புகளை எல்லாம் மேற்கோள் காட்டினால் தற்பொழுது அதுவும் அந்த அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன என்பது தொடர்பாக தான் இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. உத்தரவினுடைய சாராம்சம் என்ன என்பது தெரிவிக்கப்படும் முன்பாக என்ன மாதிரியான வாதங்களை எல்லாம், அதாவது என்ன எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பு எழுதப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக நீதிபதிகள் தங்களது இந்த தீர்ப்பிற்கு அந்த நியாயம் கற்பிக்கக்கூடிய அந்த வகையிலான கருத்துக்களை தற்பொழுது நீதிபதிகள் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறார்கள்.